ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அருமையான வேதவசனம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை, எதற்காக தேவன் நம்மை அழைத்தார் என்பதை இந்த வேதவசனத்தில் பேதுரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எதற்காக அழைத்தார் என்றால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த வேதவசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். நம்முடைய சந்ததிகள் முழுவதும் நாம் கர்த்தருடைய அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்று உலகத்தில் அநேக மனிதர்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக பிள்ளைகள் இருப்பதில்லை. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்றால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் இன்று உலகத்தில் அநேக பிள்ளைகளை பெற்று வளர்த்து இன்றைக்கு அநேக மருத்துவத்துறையிலும் மற்ற துறைகளிலும் அநேக வேலைகளை செய்யும்படியாக, மற்ற காரியங்களை செய்யும்படியாக பிள்ளைகளை ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி ஒரு மனிதன் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எதற்காக தேவன் அழைக்கிறார் என்றால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். இந்த பதவி, இந்த உயர்வு எந்த மனிதனுக்கும் கிடைக்காது. ஆனால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் நாம் மறந்து போகாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் இந்த காரியங்களை நினைக்க வேண்டும். தேவன் என்னை பரிசுத்த ஜாதியாக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஊழியருடைய பிள்ளைகளும், எல்லா மனிதர்களும், யாரெல்லாம் நீங்கள் அந்தகாரத்தினின்று தேவன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்களோ ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நினைக்கிற காரியங்கள், நீங்கள் முயற்சி செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். அடுத்ததாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை காரியங்களையும் நம்மை தேவன் எதற்காக அழைக்கிறார் என்றால், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனங்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று நாம் ஒவ்வொருவரையும் எதற்காக தேவன் அழைக்கிறார் என்றால், நம்மை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் இந்த பூமியில் எல்லா மனிதருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேத வசனம் இந்த பேதுரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். மிக கவனத்தோடு கூட தேவன் உங்களை அந்தகாரத்தினின்று அழைத்ததை மறந்து போகாதபடிக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் பாவத்தின சாபத்திலிருந்த எங்களை அந்தகாரத்தினின்று உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்ட சந்ததிக்காய் அவருடைய
பரிசுத்த ஜனமாக நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டதற்காய், சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீர் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய புண்ணியங்களை அறிவித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.